நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பழிக்கு பழி கொலை நடப்பதை தடுக்க தென்மண்டல ஐஜி அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் இணைகிறார். மகேஷ், விவரங்கள். நந்தா, சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ரவுடிகள் பட்டியல் உள்ளவர்கள் கண்காணிக்கப்பட்டு காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அது மட்டுமின்றி சில காவல்துறை அதிகாரிகளும் மாற்றப்பட்டனர். அந்த வகையில் சமீபத்தில் தென்மண்டல ஐஜியாக நியமனம் செய்யப்பட்ட பிரைமன் சின்ஹா இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பேட்டையில் உள்ள டிஎஸ்பி அலுவலகத்தில் சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் நெல்லை சரக ஐஜி பொறுப்பு வகிக்கும் நெல்லை சிட்டி கமிஷனர் மூர்த்தி, நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன், தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாய் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 2 மணி நேரம் இந்த ஆலோசனை நீடித்தது. இந்த ஆலோசனையில் குறிப்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பழிக்கு பழி கொலைகள் நடப்பதை தடுக்கிறதுக்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பட்டியல் உள்ள ரவுடிகள் குறித்து அவங்களுடைய இப்ப தற்போது என்ன நிலையில் இருக்கிறாங்க, அது மட்டும் அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த பழிக்கு பழி கொலைகள் தடுப்பதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அது எல்லாத்தையும் எடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி கொலைகள் தடுக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்ன மாதிரி குற்றங்கள் தடுக்க அந்த குற்றங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் கூடுதல் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. சுமார் 2 மணி நேரம் இந்த ஆலோசனை எடுத்தது. தொடர்ந்து நம்ம ஐஜிட்ட கேட்டபோது ஒரு வழக்கமான சந்திப்பு அப்படிங்கிற பேட்டி தரல, வழக்கமான சந்திப்பு இருக்காங்க. இது காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, பழிக்கு பழி அந்த கொலைகள் நடக்கக்கூடாது, அது தடுக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அவங்க ஐஜி அறிவுறுத்தியாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். நன்றி மகேஸ்வரன், விரிவான விவரங்கள்.